அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிசி எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி தமிழ் தகுதி தேர்வில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான இலக்கணம் அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் இல்லைங்களா? அதில் எழுத்து இலக்கணம் அப்படின்றத முடிச்சிட்டோம். இந்த பதிவில் நம்ம சொல் இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ சொல் இலக்கணம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமானது தான் இல்லைங்களா? சொல் அப்படின்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். காரணம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சொல் இலக்கணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி சொல் இலக்கணத்தை பற்றி இந்த பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு விடயங்களை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சொல் இலக்கணம் சொல் அப்படின்னா என்னது? சொல் அப்படின்றது அது ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு எழுத்தம். சரிங்களா? ஸோ சிம்பிளாக ஓர் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓர் எழுத்து அது பொருள் கொடுத்தாலே அது ஒரு சொல் தான். அப்போ ஓர் எழுத்து தனித்தென்று பொருள் கொடுத்தாலோ இல்லை நிறைய எழுத்துக்கள் சேர்ந்திருந்து பொருள் கொடுத்தா அதுதான் சொல். பொருள் இருக்கணும், பொருளே இல்லாமல் இருந்தால் அது சொல் கிடையாது. அப்போ அந்த சொல் அப்படின்றது தமிழில் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கிளவி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? மொழி அப்படின்னு சொல்கிறோம், பதம் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடியது தான். சார் நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோமே, இதெல்லாம் பயன்படுத்துகிறோமா? எஸ், எக்ஸாக்ட்லி. பாருங்கள், கிளவி, இரட்டை கிளவி. அப்போ கிளவினா சொல், இரட்டை சொல் இல்லைங்களா? படபட சட சட இரட்டை சொல் தானே, இரட்டை கிளவின்னு சொல்கிறோம். அப்போ மொழி, ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றோம். அப்போ ஓர் எழுத்து அது ஒரு சொல்லாகவும் இருக்கிறது. ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரு 42 ஓர் எழுத்து ஒரு மொழி படிப்போம் இல்லைங்களா? ஆமாம். பதம் அப்படின்றதையும் பகு பதம் பகா பதம். அப்போ பிரிக்க முடிந்த சொற்களை பகுப்பதம் அப்படின்னும் பிரிக்க முடியாத சொற்களை பகாப்பதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இல்லை எல்லா வார்த்தைகளுமே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ கிளவி, மொழி, பதம் எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ சொல்லிற்கான வேறு வேறு பேர்கள் தான் இது. சரி சார், எழுத்து இலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்தை நம்ம பிரித்தோம். எப்படி பிரித்தோம்? 2ஆக பிரித்தோம். முதல் எழுத்து, சார்பு எழுத்துன்னு. அப்படி சொல்லையும் பிரிக்கலாமா சார்? பிரிக்கலாமே. இந்த சொல்லை 2 விதமாக பிரிக்கிறோம். அதாவது இலக்கணத்தின் அடிப்படையிலையும் சொல்ல பிரிக்க முடியும் நம்மளால். சரிங்களா? அந்த சொல்லை இலக்கணத்தின் அடிப்படையிலையும் நம்மளால் பிரிக்க முடியும். அதே மாதிரி இலக்கியத்தின் அடிப்படையிலையும் நம்மளால் சொல்ல பிரிக்க முடியும். ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? அப்போ இலக்கணத்தின் அடிப்படையில் பிரித்தோம் அப்படின்னா இந்த சொல்லை பெயர் அப்படின்னு சொல்கிறோம், பெயர் சொல். சரிங்களா? ஸோ அடுத்ததா வினை அப்படின்னு சொல்கிறோம், வினை சொல். அப்போ இந்த பெயர் வினை, அப்போது பெயர்னா ஏதோ ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடியதை பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம், ஏதோ ஒன்றன் வினையை குறிக்கக்கூடியதை வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெயர் வினை இரண்டுக்குமே இடைப்பட்டு இருக்கக்கூடியதை நாம் இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெயர் வினை ரெண்டையுமே மிகைப்படுத்தி சொல்லக்கூடியதை நாம் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ நல்லா பாருங்கள், இலக்கணத்தின் அடிப்படையில் சொல்ல எப்படி பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னா 4ஆக பிரிக்கிறோம். இந்த 4ல் பெயர் மற்றும் வினை இது 2 தான் முக்கியம். இந்த பெயர் சொல்லை சார்ந்து வரக்கூடியதான் இந்த ரெண்டுமே, வினை சொல்லை சார்ந்து வரக்கூடியதான் அது ரெண்டுமே. புரியுதுங்களா? சப்போ இலக்கணத்தின் அடிப்படையில் 4ஆக பிரித்தாலும் இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். பெயர் சொல், வினைச்சொல். இது 2க்கும் இடைப்பட்டு வரக்கூடியதை இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இது 2யுமே, அதாவது பெயர் மற்றும் வினை மிகைப்படுத்தி சொல்வதற்கு வருவதை உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே இது இலக்கியத்தின் அடிப்படையில் சொல்ல பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நாம் 4ஆகத்தான் பிரிக்கிறோம். சரிங்களா? அப்போ இலக்கியத்தின் அடிப்படையில் இதை முதல்ல நம்ம இயற் சொல் அப்படின்னு பிரிக்கிறோம். அடுத்ததா திரிசொல் அப்படின்னு பிரிக்கிறோம். மூன்றாவதா திசை சொல் அப்படின்னு பிரிக்கிறோம். 4ஆவதா வட சொல் அப்படின்னு பிரிக்கிறோம். என்ன சார் இது? அப்போது இலக்கணத்தின் அடிப்படையில் என்ன தெரியுது, இலக்கியத்தின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறோம்? இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல் அப்படின்னு பிரிக்கிறோம். இயற் சொல்னா என்ன? பேர்லேருந்தே லீடு எடுக்கணும். அப்போது இயல்பாகவே பொருள் புரிந்ததுன்னா அதை இயற் சொல் அப்படின்னு சொல்கிறோம். திரிசொல் அப்படின்னா என்ன? அப்போ படித்தவருக்கு மட்டுமே பொருள் விளங்கும் அப்படின்னா அதை திரிசொல்னு சொல்கிறோம். அப்போ நமக்கெல்லாம் புரியாது. வங்கூல் அப்படின்றாங்க, இயம்பினான் அப்படின்றாங்க. புரியுமா நமக்கு? வங்கூலா அப்படின்னா என்ன தெரியலை. இயம்பினான், துஞ்சினார், வள்ளுவருக்கு தான் தெரியும் இல்லையா? அவர் தான் எழுதியிருக்கிறார்.
தெரியல. அப்போ படிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படி கடினமான சொற்களை நம்ம திரிசொல் அப்படின்னு சொல்கிறோம். படித்தவருக்கு மற்றும் விளங்கக்கூடிய சொற்கள் திரிசொல். ஆனால் இயற் சொல் அப்படின்னா மண், பொன், எழுதுகோள், அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே எளிதில் விளங்கும்படி இருந்தால் அது இயற் சொல், இயல்பாகவே புரியும். திசை சொல், அப்போ வேறு திசையிலிருந்து நம்ம மொழியில் நம்ம நாட்டிற்கு வந்து நாம் அதை பயன்படுத்தக்கூடிய சொற்களை நம்ம தமிழ் சமூகத்தில் நம்ம தமிழ் மாதிரி அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா, அதைத்தான் திசை சொல் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டா சாவி. அப்போ சாவின்றது போர்ச்சுகீசிய சொல். நாம் என்ன பண்ணுவோம், சாவி தமிழ் தானப்பா அப்படின்னு நினைக்கிறோம். திறவுகோள் அப்படின்றது தான் தமிழ். சன்னல் அப்படின்றோம். சன்னல் வச்ச வீடா பாருப்பா. அப்போ சன்னல்ன்றது தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது போர்ச்சுகீசிய மொழி. சரிங்களா. அப்போது சன்னல் அப்படின்றத தமிழில் காலதர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை சாளரம் அப்படின்னு சொல்கிறோம். மன்னிப்பு தமிழ் வார்த்தை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாவனர் தான் சொல்லியிருக்கிறார், மன்னிப்புன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, அது உருது மொழியினுடைய வார்த்தை. பொறுத்து கொள்க அப்படின்றது தான் தமிழ் சொல். ஆனால் மன்னிப்பு, இந்த சன்னல், சாவி இதெல்லாம் தமிழ்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்க சொற்கள் தான் திசை சொற்கள். வேறு திசையிலிருந்து வேறு மொழியிலிருந்து இங்கே வந்து நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது. அடுத்து வட சொல் அப்படின்னா வடமொழியில் இருக்கக்கூடிய சொற்கள். அலங்காரம் வடமொழி இல்லைங்களா. எஸ், கமலம் வடமொழி. அப்போ கமலம், அலங்காரம் இதெல்லாமே வடமொழி சொற்கள். அப்போ வடமொழி சொற்களை நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுனால அதை வட சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஸோ இப்போது இதில் கேள்வியின் அடிப்படையில் பார்த்தா இலக்கணத்துலேருந்து நம்ம கேள்விகள் நிறைய கேட்பாங்க. அப்போ இலக்கணத்தின் அடிப்படையில் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ முதல்ல எடுத்தோன்னா பெயர் சொல் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்போ பெயர் சொல் இதுவே நமக்கு பல்வேறு முறை கேட்குறாங்க, பெயர் சொல்லின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெயர் சொல்னா என்ன, ஏதோ ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடியது பெயர் சொல் அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, ஸோ அப்படி பெயர் சொல் எத்தனை வகைப்படும், பெயர் சொல் 6 வகைப்படும். சரிங்களா. ஸோ முதல் எடுத்தோன்னே ஏதோ ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல், அப்படி பொருளின் பெயரை குறிப்பதை பொருள் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்போ பொருள் பெயர் அப்படின்னா கண்ணாடி பொருள், எழுதுகோள் பொருள். அப்போ ஏதோ ஒரு பொருளை குறிக்கக்கூடியதை பொருட்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணாடி, எழுதுகோள் அப்படின்றது எல்லாமே பொருள் தான். சரிங்களா. ரைட். அடுத்ததாக காலம். அப்போ காலத்தை குறிக்கக்கூடியதை காலப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். வினாடி, ஆடி, ஆவணி. சரிங்களா. முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், இப்படி காலத்தை குறிக்கக்கூடியதை நம்ம காலப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக இடம், பாரதியார் தெரு, மதுரை, சென்னை, கோவை அப்படின்னு ஏதோ ஒன்றன் இடத்தின் பெயரை குறிக்கக்கூடியது. பூங்கா, பள்ளி, ஆலயம் அப்படின்னு ஏதோ இடத்தின் பெயரை குறிக்கக்கூடியதை இடப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அடுத்ததாக சினை. சினைனா உறுப்பு. அப்போ ஏதோ உறுப்பின் பெயரை குறிக்கக்கூடியது. கண், காது, மூக்கு, இலை, கொடி, வேர் அப்படின்னு உயிருள்ள பொருட்களின் சினை உறுப்புகளை குறிக்கக்கூடியதை நம்ம சினை பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உயிருள்ள பொருள்னு சொல்லிட்டேன், மனுஷன் மட்டும் கிடையாது, விலங்குகளும் உண்டு. நகங்கள், கால், கண், காது, விலங்கு இருக்குல்ல, தாவரங்களும் உண்டு. கொடி, செடி, இலை, பூ, காய், பழம் எல்லாமே சினையில் வந்துடும். சரிங்களா. ஸோ அடுத்ததாக பண்பு. இந்த பண்பு பெயருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, குணப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்போ இந்த பண்பு பெயர் இதில் மட்டுமே ஒரு 4 விஷயங்கள் கவர் ஆகும். இது ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. பண்பு பெயர்னு சொல்கிறோம், குணப்பெயர்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்னென்ன கவர் ஆகும், இதில் நிறம் அப்படின்றது கவர் ஆகும். அப்போது ஒரு நிறத்தின் பெயரை சொன்னோம், வெண்மை, கருமை, பச்சை, சிகப்பு அப்படின்னா சொல்கிறோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது பண்பு பெயரில் வந்துடும். நிறத்தோட பேர் வந்து பண்பு பெயரில் வந்துடும். அடுத்ததாக சுவை. சுவை. சரிங்களா. அப்போது இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு அப்படின்னு சுவை அப்படின்றதும் பண்பு பெயரில் வந்துடும். ஸோ அடுத்ததாக வடிவம். அப்போது சதுரம், செவ்வகம், வட்டம், கோணம், முக்கோணம் அப்படின்னு வடிவம் அப்படிங்கிறதும் பண்பு பெயரில் வந்துடுது. சரிங்களா. ஸோ இப்போ நிறம், சுவை, வடிவம் இது எல்லாமே நமக்கு எங்கே வந்துடுதுன்னா பண்பு பெயர்களில் வந்தக்கூடியது. அடுத்ததாக இறுதியாக இருக்கக்கூடியது தொழிற்பெயர். ஏதோ ஒரு தொழிலை குறிக்கக்கூடியதை நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போது பெயர் சொல் அப்படின்னா அது எத்தனை வகைப்படும்? இதே ஒரு பிவிக்யூ கொஸ்டின் தான். பெயர் சொல் 6 வகைப்படும். சரிங்களா? எஸ். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், இல்லைனா பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு 6 வகைப்படக்கூடியது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த தொழிற்பெயர் அப்படின்றதுல ஒரு 2ஆக பிரித்து பார்க்க போகிறோம். தொழிற்பெயரை மட்டும் எப்படி சார் பிரிக்கிறோம்? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். விகுதி பெற்ற தொழிற்பெயர். சரிங்களா? பெரும்பாலும் தொழிற்பெயர் அப்படின்னா அது எப்படி முடியும் அப்படின்னா ஒன்று அல் அப்படின்னு முடியும், இல்லைன்னா தல் அப்படின்னு முடியும். சரிங்களா? அப்போ இதுதான் பெரும்பாலும் வரக்கூடியது. ஆனால் இது போக நமக்கு கை அப்படின்னு முடியலாம். சரிங்களா? கூ அப்படின்னு முடியலாம், தூ அப்படின்னு முடியலாம். சரிங்களா? எஸ். போன தடவை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை இலக்கண குறிப்பு கூறுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வாழ்க்கை இலக்கண குறிப்பு கூறுக அப்படின்னு. அப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா வாழ்க்கை அப்படின்னா இலக்கண குறிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்க பண்பு பெயர், பண்பு தொகை, வினை தொகை என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டாங்க. பட் வாழ்க்கைன்னா என்னதுன்னா அது ஒரு தொழிற்பெயர். என்ன சார் சொல்கிறீங்க, வாழ்க்கை தொழிற்பெயரா? நம்ம என்ன படித்து வச்சுருப்போம்? தொழிற்பெயர் அப்படின்னாலே ஐயா அள்ளில் முடியணும், தள்ளில் முடியணும். அப்போ வாழ்தல், வாழ்தல் அப்படின்னு தானே வந்திருக்கணும். அப்போ வாழ்தல் தானுங்க தொழிற்பெயர். வாழ்க்கை தொழிற்பெயரா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். வாழ்க்கை அப்படின்னா இந்த கையும் ஒரு தொழிற்பெயருக்குரிய விகுதி தான். சரிங்களா? கிளியர் ஆக்குறோமா? ஸோ இப்போ வாழ்க்கை அப்படின்றது தொழிற்பெயர், ஏன்னா கை அப்படின்றது ஒரு விகுதி தான். அதுதான் சொன்னோம். அல், தல், கை, கூ, தூ இப்படிலாம் முடிஞ்சுன்னா அதை விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இது வராமல் இருந்தது அப்படின்னா அதை விகுதி பெறாத தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். அதே மாதிரி இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம், அது ஈஸியாக சொல்லிடுவீங்க. இன்னொன்று முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு தெரிய வேணும். முதநிலை திரிந்த தொழிற்பெயர். சரிங்களா? இங்கே பாருங்க, சுடுதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சுடுதல் அப்படின்றத பிரித்தோம் அப்படின்னா சுடு தல். சரிங்களா? அப்போ சுடு அப்படின்றது தான் வேர்ச்சொல், அப்படி தானேங்க? இந்த சுடு தான் வேர்ச்சொல், தல் அப்படின்றது தொழிற்பெயரனுடைய விகுதி. அப்போ சுடு தல். சரிங்களா? வேர்ச்சொல்லோடு சேர்த்து தொழிற்பெயர் விகுதி வந்துடுச்சு. இதில் சுடுதல் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா சூடு அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? சுடுதல் சூடுன்னு மாறிடுது. அப்போ பாருங்கள், இதான் முதல் நிலை, இது விகுதி. சரிங்களா? முதநிலை சுடு, அது ஒரு வேர்ச்சொல். தல் அப்படின்றது தொழிற்பெயர் விகுதி. அந்த முதநிலை சுடு அப்படின்றது என்னவா மாறிடுது? சூடு. அப்போ குறிலாக இருக்கக்கூடிய சுடு இங்கே நெடிலாக மாறிவிடுகிறது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், கெடுதல் அப்படின்னு இருக்கு. அப்போ கெடுதல் அப்படின்றதையும் பிரித்தோம் அப்படின்னா கெடுன்றத முதநிலையில் இருக்கக்கூடியது, தள் அப்படின்றது தொழிற்பெயருக்கான விகுதி. இந்த கெடுதலில் என்ன ஆகுது அப்படின்னா இதை நாம் கேடு அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது கே என்ற குறில் இங்கே நெடிலாக மாறிடுது. அப்போ முதநிலை குறிலிருந்து நெடிலாக மாறிவிடுகிறது. அதுதான் நம்ம முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் ஆக்குறோமா? அப்போ முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? எஸ். ஸோ இது நமக்கு தொழிற்பெயர் சார்ந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வினை அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்ததாக வினை சொல். சரிங்களா? ஏதோ ஒன்றன் வினையை குறிக்கக்கூடியது வினைச்சொல். இந்த வினைச்சொல் எத்தனை வகைப்படும்? வினைச்சொல்லை 2ஆக பிரிக்கிறோம் சார். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா வினை முற்று அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா? எச்சம் அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா? எஸ். நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா வினைச்சொல் வினை முற்று, ஓகே, அப்போ வினை எச்சமா அப்படின்னு கிடையாது.
சரிங்களா? ஸோ வினைச்சொல் முற்றுனா முழுசா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். முழுசா முடியலைன்னா அது எச்சம்னு சொல்கிறோம். ஐயா இதுதான் வினை எச்சம்னு சொல்கிறோமா? கிடையாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா எச்ச வினை அப்படின்னு தான் சொல்லணும். இதை நம்ம சொல்கிறப்ப எச்ச வினை அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நாம் வினை எச்சம்னு சொல்லக்கூடாது. வினை எச்சம் என்றால் வேறு. ஐயா இந்த முற்று அப்படி முற்று வினைன்னு சொல்லலாமா? இதை முற்று வினைன்னு சொல்லலாம், வினை முற்றுன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ வினை முற்று அப்படின்னா என்ன சார்? அப்போ வினைனா ஒரு செயல், முற்றுனா முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்கள், வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வந்தான் அப்படின்னா மீனிங் முழுமையாக கொடுக்குதா? பாடினான் அப்படின்றாங்க. இது முழு அர்த்தத்தை கொடுக்குதா? இது முழு அர்த்தத்தை கொடுத்தா வந்தான் பாடினான் அப்படின்னு அந்த வினை முழுசாக முடிஞ்சு எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுத்துச்சுன்னா அதை வினை முற்றுன்னு சொல்கிறோம். ஆனால் அதே இது இந்த வந்தான் அப்படின்றத இங்கே பாருங்க, வந்த இல்லைன்னா வந்து அப்படின்னு எழுதுறேன். ஐயா இது என்ன வினைதானுங்க? ஆமாப்பா இது வினைதான், ஆனால் மீனிங் கொடுக்குதா? வந்த அப்புறம் என்ன ஆச்சு தெரில, தொங்கிக்கிட்டு இருக்குது. வந்து அதுக்கப்புறம் என்ன தெரில. அப்போ இதெல்லாம் முழுசாக எனக்கு மீனிங் கொடுக்கல. அப்போ இது தான் எச்சம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க பாடினான் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே எழுதுறப்ப என்ன பண்ணுவேன்? பாடிய அப்படின்னு எழுதுவேன். சரிங்களா? இல்லைன்னா பாடி அப்படின்னு ஸ்டாப் பண்ணுவேன். அப்போ பாடிய பாடி மீனிங் கொடுக்குதா? கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா அதான் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சப்போ வினை முற்று அப்படின்னா முழுசாக முடிஞ்சு எனக்கு பொருள் கொடுத்ததுன்னா அது வினை முற்று. ஐயா பொருளே கொடுக்கலங்க, பாதியில் நிற்கிதுங்க அப்படின்னா அதை நம்ம எச்ச வினை அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஸோ இப்போ வினை முற்ற மேக்சிமம் அவர் பெரும்பாலுமா நிறையா பிரிக்க முடியும். தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று அப்படிலாம் சொல்லி பிரிச்சுக்கிட்டே போகலாம். சரிங்களா? பட் பெரும்பாலும் மேஜராக சொல்லக்கூடியது ரெண்டு தான் முக்கியமானது. அப்படி ரெண்டாக எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு பிரிக்கிறோம். இன்னொன்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். தெரிநிலை அப்படின்னா 6 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். என்ன அப்படின்னா முதல்ல செய்பவர் யார் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? செய்பவர். அடுத்ததா காலம், எந்த காலத்தில் செய்கிறாங்க அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் செய்பொருள் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். கருவி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? செயல் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சப்போ செய்பவர், கருவி, காலம், வினை, இடம், செய்பொருள் அப்படின்ற இந்த 6 விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்கிறோம். ஐயா இதெல்லாம் வெளிப்படையாக தெரியலைன்னா அதுதான் குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ அப்போது இந்த வினைமுற்று அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் கேள்வி எங்கேருந்து வரும்னா எச்சத்தில் தான் கேட்குறாங்க. அப்போ எச்சம்னா என்னன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ எச்சம்னா வேற ஒன்றும் கிடையாது, முற்று பெறாத வினையை நம்ம எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முழுசாக கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுக்கலன்னா அதான் எச்சம். சரிங்களா? இந்த எச்சத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா பெயரெச்சம், வினை எச்சம்னு பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ பெயரெச்சம், வினை எச்சம் அப்படின்னு பிரிக்கிறோம். பெயரெச்சம், வினையெச்சம். அப்போது என்ன சார் பெயரெச்சம்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த எச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அதான் பெயரெச்சம். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்க, வந்த மாணவன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? பாடிய பறவை. சரிங்களா? ஓடிய மான். அப்போ இங்கே பாருங்களேன், வந்த அப்படின்றது ஒரு எச்சம் இல்லைங்களா? மீனிங் கொடுத்துருக்கா? கொடுக்கல. வந்த முழுசாக மீனிங் கொடுக்கல, முற்று பெறாத எச்சம். அப்போ வந்த மாணவன், அப்போ ஒரு எச்சவினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அது பெயரெச்சம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எச்சவினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அது பெயரெச்சம். அப்போ பாடிய பறவை, பாடி என்ற எச்சவினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்துடுச்சு. ஓடி என்ற எச்சவினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்துடுச்சு. அப்போ அது பெயரெச்சம். அப்போ இதில் பாருங்களேன், இந்த தா யா இதில் காமன் என்ன இருக்குன்னா ஆ அப்படின்றது இருக்குது.
அப்போது ஆளை முடிஞ்சதுன்னா அதான் பெயரெச்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்றது பெயரெச்ச விகுதி. சரிங்களா? ஸோ அடுத்து வினையெச்சம்னா என்ன? சிம்பிள், அதே தான் சொல்ல போகிறோம். நம்ம ஒரு எச்ச வினையை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் அது வினையெச்சம். இங்கே சொன்னாலும் அதே தான். இங்கே பாருங்க, வந்து பார்த்தான். சரிங்களா? வந்து பார்த்தான். அடுத்து பாடி வென்றான். சரிங்களா? எஸ். ஓடி கலைத்தான். சரிங்களா? ஓடி கலைத்தான். சப்போ இங்கே பார்க்குறோம் நம்ம. சரிங்களா? இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ இங்கே பார்க்குறோம். அப்போ வந்து அப்படின்றது ஒரு எச்ச வினை, அதை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வந்திருக்கு. பாடின்றது ஒரு எச்ச வினை, அதை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வந்திருக்கு. ஓடின்றது ஒரு எச்ச வினை, அதை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வந்திருக்கு. அப்போ எச்ச வினையை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் அதான் வினையெச்சம். இப்போ புரியுதா? அந்த இடத்துல ஏன் நம்ம வினைமுற்றுன்னு சொல்லலாம்ப்பா, ஆனால் வினையெச்சம்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே. சரிங்களா? எஸ், வினையெச்சம்னா ஒரு எச்ச வினையை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் அதான் வினையெச்சம். ஸோ இப்போ அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் விகுதிகளை பார்க்குறோம். இங்கே ஊ அப்படின்றது வந்திருக்குதுங்க, இங்கெல்லாம் ஈ அப்படின்றது வந்திருக்குதுங்க. அப்போ பாருங்க, ஈ மற்றும் ஊன்னு முடிஞ்சுன்னா அதுதான் வினையெச்சமாக இருக்கும். சரிங்களா? எஸ். அப்போ பெயரெச்சம்னா ஆ அப்படின்ற விகுதியை பெற்று வரும், வினையெச்சம்னா ஈ மற்றும் ஊ போன்ற விகுதிகளை பெற்று வரும். சரிங்களா? அப்போ டெஃபனிஷனாக ஞாபகம் வச்சுக்கணும். பெயரெச்சம் வினையெச்சம்னா என்ன? எச்ச வினையை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அது வினையெச்சம். அப்போ எச்ச வினையை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் அது வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ கேள்வி நமக்கு எப்படி கேட்குறாங்க? ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க சார். சரிங்களா? ஒரு வேர்ச்சொல் அப்படின்றத கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பெயரெச்சம் அப்படின்றத நம்மளை சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வினையெச்சம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை தொழிற்பெயராக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதியாக தொழிற்பெயரும் மாற்றியாச்சுன்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கேட்பாங்க சார். சரிங்களா? ஸோ வினையால் அணையும் பெயராக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வினையால் அணையும் பெயர்னா என்னது? சிம்பிள், வேற ஒன்றுமே கிடையாது. வினையால் அணையும் பெயர்னா அப்போது அந்த நபர் டைரெக்டாக அந்த நபரை எப்படி குறிப்பாங்கன்னா வினையை செய்தவராக குறிப்பாங்க. அப்போது வினையால் அணையும் பெயர்னா வினையால் அந்த நபரை நம்ம குறிப்பது. அப்போ பாடுபவன் அப்படின்னா, இல்லை பாடியவன் அப்படின்னா பாடுபாடுவன் அர்த்தம். ஆனால் வினையால் அணையும் பெயரில் பாடியவர் அப்படின்னு வாங்க. பாட்டு பாடுன்னு நபரை குறிக்கிறது. பாடினான் அப்படின்னா அது வினைமுற்று. நல்லா புரிஞ்சுக்கணும். பாடினான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வினைமுற்று. சரிங்களா? ஏன் இங்கே வினைமுற்று? ஐயா முற்று பெற்றுச்சுனுங்க, அந்த வினை முடிஞ்சிருச்சுல, முற்று பெற்ற கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுத்துருச்சு. அப்போது அது பாடினான்னா அது வினைமுற்று. ஆனால் அதே இது பாடியவர் அப்படின்னா இங்கே என்ன ஆகுது? அந்த வினையை செய்த நபரை குறிக்கிறது. இது நபரை குறிக்குதா? வினையைத்தான் குறிக்குது. பாடினான் அந்த செயலை தான் குறிக்குது. ஆனால் பாடியவர் அப்படின்னா வினையை குறிக்கல, வினையை செய்த நபரை குறிக்கிறது பாடியவர் அப்படின்னு. புரிஞ்சா? ஸோ அதான் வினையால் அணையும் பேர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஸோ இதை தான் நம்ம கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். அப்போ வேர்ச்சொல் அப்படின்னா அப்போ பாருங்கள், படி அப்படின்றது ஒரு வேர்ச்சொல் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து பெயரெச்சமாக மாற்றணும். பெயரெச்சம்னா ஆளை முடிக்கணும். அப்போ நம்ம ஆளை முடிக்கிற மாதிரி எழுதுவோமா? படித்த. சரிங்களா? வினையெச்சம், வினையெச்சம்னா ஒன்று ஈல முடிக்கலாம் இல்லை ஊல முடிக்கலாம். படி அப்படின்னு இங்கே எதில் தான் முடிஞ்சிருக்கு? ஈல தான் முடிஞ்சிருக்கு. நல்லா பாருங்கள், வினையெச்சம்னா ஈ பெற்றும் வரலாம், இல்லைன்னா ஊ அப்படின்றத பெற்று வரலாம். அப்போ படின்னு இங்கே ஈல தான் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம ஊவை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ படித்த அப்படின்றத நாம் படித்து அப்படின்னு எழுதணும். ஐயா இங்கே ஈ வந்திருக்குல்லங்க. ஆமாப்பா, வேறு சொல்லே ஈ வந்துருச்சு. அதனால அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஊவை தான் பயன்படுத்தணும், ஈ பயன்படுத்தக்கூடாது. சரி, தொழிற்பேர் என்ன?
தள்ளு அல்ல சேர்த்தா முடிஞ்சிருச்சு. அப்போ பாருங்கள், படித்த படித்து அப்படின்னா எப்படி எழுத போகிறோம்? படித்தல் அப்படின்னு தல் அப்படின்னு சேர்க்க போகிறோம். வினையால் அணையும் பேர்னா என்ன? ஐயா, வினைச்சத நபரை குறிக்கணும்லங்க. அப்போ வினையை குறிக்கக்கூடாது, வினைச்சத நபரை குறிக்கணும். அப்போ பார்க்குறோம் படித்தவர். சரிங்களா? எஸ். ஸோ இப்படி தான், இதை தான் நம்ம கேட்பாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ இதே கொடுத்து வினை முற்றா எழுதுப்பா அப்படின்வாங்க. அப்போ படி அப்படின்னா படித்தான் அப்படின்றது அதோட வினை முற்று. சரிங்களா? எஸ், கிளியர் ஆக்குறோமா? அப்போ அதே இது இங்கே பாருங்கள், பாடு அப்படின்னு கொடுக்குறாங்க சார். அப்போ வேர்ச்சொல் பாடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது இதை நம்ம பேரெச்சமாக மாற்ற முடியுமான்னு பார்ப்போமா? அப்போ பாடு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆளை முடிக்கணும்ல, அப்போ பாடிய அப்படின்னு முடிப்போம். அப்போ பாடுன்னு ஊழ முடிஞ்சிருக்கு. நல்லா பாருங்கள், வினையச்சம்னா நமக்கு 2 விகுதிகள் இருக்குது. பெயரச்சனா ஒன்று தான், ஆதான். ஆளை முடிக்கணும், நான் முடிச்சிட்டேன், பாடிய ஆளை முடிச்சிட்டேன். வினையச்சம்னா ஈ இல்லைன்னா ஊ. இங்கே வேர் சொல்ல எதில் முடிஞ்சிருக்கு? ஊழ முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன தான் போடணும்னா ஈயை தான் போடணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், பாடி. புரியுதுங்களா? அப்போ பாடு அப்படின்ற வேர் சொல் இருந்துச்சு, ஊழ முடிஞ்சுன்னா நான் இங்கே ஈயை பயன்படுத்தணும். அப்போது இங்கே ஈயில் இருந்துச்சுன்னா அங்கே நான் ஊவை பயன்படுத்தணும். புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். இப்போ வினையச்சம் அப்படின்றதுக்கு 2 விகுதிகள் இருக்குது. வேர் சொல் ஈல முடிஞ்சுன்னா நம்ம ஊவைத்தான் பயன்படுத்தணும், வேர் சொல் ஊழ முடிஞ்சுன்னா ஈயை பயன்படுத்தணும். இதுதான் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும், குழப்பமாயிடக்கூடாது. சரி, ஸோ அடுத்தது தொழிற்பேரை மாற்றுங்க அப்படின்னா பாடுதல். சரி, வினையால் அணையும் பேரை மாற்றுங்க அப்படின்னா பாடியவர். வினை முற்றா மாற்றணுமாப்பா, என்ன பண்ணுறது? அப்போ பாடு தானே கொடுத்துருக்குறாங்க, பாடியவன் அப்படின்னு வினை முற்றாக மாற்றணும் இல்லையா? பாடினான் அப்படின்னு மாற்றிட போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் தான் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இப்போ வேறு சொல்லி கொடுத்து பெயரச்சமா வினையச்சமா வினையாளனை பேரா தொழிற்பேரா வினை முற்றா மாற்ற சொல்லலாம். இல்லையா ஒரு வினையாளனின் பேரை கொடுத்து அதோட வேறு சொல் என்னன்னு கேட்கலாம். அப்படி வைஸ் வர்சா மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே இருந்தால் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அப்போ சொல் இலக்கணத்தில் இது முக்கியமான ஒன்று. அப்போ இதன் அடிப்படையில் கேள்விகள் கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ இலக்கணத்தின் வாயிலாக சொல் இலக்கணம்னா இதான் தெரிஞ்சிருக்கணும். இலக்கியத்திலிருந்து கொஸ்டின் கேட்குறாங்களா? கேட்குறாங்களே, அது எப்படின்னு பார்ப்போமா? 2 விதமாக கேட்குறாங்க சார். ஒன்று, ரொம்ப எளிமையாக கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு அந்த மாதிரி கேட்டுருவாங்க. இயம்பினான் அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்கலாம். இயம்பினான் அப்படின்னா அப்போ இயம்பினான் அப்படின்றது பாருங்க, இலக்கணத்தின் அடிப்படையில், அடுத்து இலக்கியத்தின் அடிப்படையில், ரெண்டுமே நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போ இயம்பினான் அப்படின்றது இலக்கணத்தின் அடிப்படையில் 4 பிரிக்கிறோம் இல்லையா? 4ல் இயம்பினான் அப்படின்னா அது ஒரு வினை சொல். அப்போது வினை. அதே இது இலக்கியத்தின் அடிப்படையில் இயம்பினான் அப்படின்றது ஒரு திரிசொல். அப்போ எப்படி சொல்கிறோம்? வினை திரிசொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எஸ். அதே இது இங்கே பாருங்கள், அழுவம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அழுவம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அழுவம் அப்படின்றது இலக்கணத்தின் அடிப்படையில் இது எங்கே வந்துடுது? இது பெயர் சொல்ல வந்துடுது. அழுவம் அப்படின்னா கடல். பாருங்கள், படித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்போது இதை இலக்கியத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா திரிசொல். அப்போது பெயர் திரிசொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், மாநகர் அப்படின்றோம். அப்போது இலக்கணத்தின் அடிப்படையில் மா அப்படின்றது வந்துருச்சுன்னா அதை நம்ம உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மாநகர் அப்படின்றோம். இலக்கியத்தின் அடிப்படையில் வாசன அர்த்தம் புரியுதா? புரியுது. அப்போ அது இயற் சொல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். அப்போ இலக்கியத்தின் அடிப்படையில் கேட்டாங்கனாலுமே இலக்கணத்தை அடிப்படையை வச்சு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா திரிசொல்னா என்னது? படித்தவங்களுக்கு மட்டும் புரிஞ்சதுன்னா அது திரிசொல். சரிங்களா? இயல்பாகவே எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னா அது இயற் சொல். வேறு மொழியிலிருந்து வந்தால் திசை சொல், வடமொழியில் இருந்தால் அது நம்ம வட சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையிலையும் கேள்விகள் நிறைய கேட்டதில் 2 தடவை கேட்டிருக்கிறாங்க.
சரிங்களா? ஸோ அதையும் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ சொல்லிலக்கணம் அப்படின்றதுல பெரும்பாலும் நமக்கு கேட்குறது ஸோ இதைத்தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேர்ச்சொல்லை கொடுத்து வினையெச்சம், பெயரெச்சம், வினையாளனின் பெயர், தொழிற்பெயர், வினைமுற்றை உருவாக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இதை தெளிவாக தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.